ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி காராமணி பிரியாணி செய்கிறேன். காராமணி ஒரு கப் எடுத்திருக்கேன். அது நான் நைட்டை ஊற வச்சு எடுத்துட்டேன். ஒரு 2 விசில் கொடுத்து எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் குக்கரில் செய்கிறதுந்தாலும் அப்படியே கூட தாளிச்சிக்கலாம் நீங்கள். இப்போது நான் அரிசி 2 டம்ளர் எடுத்திருக்கேன். அது கழுவி அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்துட்டேன். அந்த தண்ணி வடித்து எடுத்துக்கோங்க. அரை முடி தேங்காய் எடுத்திருக்கேன். அந்த தண்ணியோட தேங்காய் பால் அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு 2 வெங்காயம் நீல வாக்கில் எடுத்திருக்கேன். அதை கட் பண்ணி ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு சீரகம் சோம்பு போட்டுட்டு 2 வெங்காயம் கட் பண்ணது நீல வாக்கில் கட் பண்ணி போட்டு நல்லா வதக்கிடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கிட்டு 2 தக்காளி நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா வதங்கினதும் மிளகாய்த்தூள், காஷ்மீர் மிளகாய்த்தூள், கரம் மசாலா, நான் வீட்டிலே அந்த பட்டை லவங்கத்தூள்லாம் வறுத்து வச்சுருப்பேன். முழுசாக போட மாட்டேன், நான் வறுத்து வச்சு போட்டு பண்ணிவிடுவேன். அந்த மசாலா, தயிர் எல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு நம்ம வேக வச்ச காராமணியை போட்டு நல்லா வதக்கிட்டு அரிசி வடித்து வச்சுருக்கல அந்த அரிசியும் போட்டு நல்லா வதக்கிட்டு நம்ம தேங்காய் பால் 1க்கு 2ன்றதுனா நான் 2 டம்ளருக்கு 5 டம்ளர் எடுத்திருக்கேன். அதை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொத்தமல்லி புதினா போட்டுக்கோங்க. நான் அந்த இதுலேயே போடல, தக்காளி வதக்குறப்பவே இப்போ போட்டிருக்கேன். நல்லா வதங்கணும், தண்ணி இதுமாரி சுண்டணும். சிம் பண்ணிவிட்டு எடுத்துட்டிங்கன்னா நம்மளோட காராமணி பிரியாணி ரெடி. இதுக்கு தயிர் பச்சடியோடு கொடுத்திங்கன்னா ரொம்ப காம்பினேஷன் நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.